கல்கத்தாவில் ஒரு ஹிந்து வெறி பிடிச்ச ஒரு டாக்டர் இந்த ஆள் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, நான் வந்து 2000 ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து எலெக்ஷனுக்கு பிறகு நான் வந்து அதில் 500 நான் கம்மி பண்ணிட்டேன். 1500 இப்போ என்னுடைய ஃபீஸு. நான் வந்து மக்களுக்கு வந்து உதவி பண்ண விரும்புகிறேன். என்னன்னாக்க, நீங்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி எழுதி அந்த QR கோடை எனக்கு வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கனாக்க, உங்களுக்கு மெடிக்கல் ஃபீஸ்லேருந்து 500 வந்து நான் வந்து கன்சல்டேஷன் அதை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். இது வந்து நான் வந்து இந்த நாட்டுக்காக செய்கிற தியாகம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பில்டப் கொடுக்குறாப்புல. அதுதான் இங்கே மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, இவருடைய லைசன்ஸ் சுட் பி எவாக்குவேட் அப்படிங்கிறாப்புல. இவருடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணணும், இவன் டாக்டருக்கு இருக்கிற லாயக்கே இல்லாதது. இன்னொரு ஆள் யூஆர் அன் இடியட் நாட் ஏ டாக்டர் யூஸ்லெஸ் அப்படிங்கிறாப்புல. அப்புறம் இன்னொரு ஆள் அசிய கல்கட்டியன், I never heard his name, but now he is known whole India. This is the goal he achieved. அதாவது இந்த ஆள் ஒரு ஃபேமஸ் இல்லாத ஆள் இந்த டாக்டரு. ஆனால் இப்போ இது மாதிரி சொன்னதுனால இந்த ஆள் இந்தியா ஃபுல்லாக இப்போ ஃபேமஸ் ஆகிட்டாப்புல. இவருக்கு பயங்கர டிமாண்ட் வந்துடும் அப்படிங்கிறப்பல. அப்புறம் இதில் இன்னொருத்தன் வந்து கேட்குறான், அவரோட அட்ரஸ் கொடுங்க, நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படிங்கிறாப்புல. ஏன்னா இப்படிலாம் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்க, ஒரு டாக்டருக்குள்ள புனிதத்தன்மை கெடுது. இது வந்து உண்மையிலேயே அறிவு கட்டத்தனம். இது ஒரு டாக்டராக இருக்கக்கூடிய ஆள் எல்லா மதத்தவர்களையும் ஈக்குவலாக பார்க்கணும். இதே ஒரு ஆள் ஒரு முஸ்லீமோ ஒரு ஹிந்துவோ ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்டியனோ இது மாதிரி சொல்லியிருந்தாக்க, நாங்கள் அல்லாஹ் அக்பர் சொல்கிறவங்களுக்கு 500 நான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாக்க, இன்றைக்கெல்லாம் வந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் அது வந்து கொட்டை எழுத்துல வந்திருக்கும், பேப்பர்லையும் வந்திருக்கும். ஆனால் ஒரு ஹிந்து சொன்னாக்க அது வந்து இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி कॉन्सेप्ट मेरे को यस्टरडे आया मन में. मैं सोचा, मैं बहुत दिनों से फ्री पेशेंट को देख रहा हूँ और मेरी तमन्ना था एक दिन मैं बीजेपी को फुल सपोर्ट दूंगा मेंटली, बिकॉज आई फॉलो मोदी जी's आइडियोलॉजी, बीजेपी's आइडियोलॉजी. सो इफ आई कैन कंट्रीब्यूट टू सम एक्सटेंट, थोड़ा बहुत अगर सोसाइटी के लिए दे सकता हूँ, यही मेरा प्लेटफॉर्म है. मेडिकल प्लेटफॉर्म है, डॉक्टर प्लेटफॉर्म है. इसमें कोई अनएथिकल चीज नहीं है. इट्स ए पॉलिटिकल स्लोगन, नॉट ए रिलीजियस स्लोगन. जो QR कोड दिखाएगा, जय श्री राम QR कोड इसका नाम है, एक भगवान का नाम है. और एक पोस्टर है जो दिखाएगा, उसको 500 रुपया फीस में डिस्काउंट मिलेगा. पहला मेरा फीस था मेरा क्लिनिक में, नॉट इन हॉस्पिटल, 2000 था. मैं पहले 500 रुपया कम कर चुका था टू हेल्प पीपल बिफोर